ஹாய் ஆல், வெல்கம் டு நியூ பேஜ் ஆஃப் சவீஸ் டைரி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட்டாக நான் போட்ட 2-3 ஷார்ட்ஸ்க்கு நிறைய ரீச் இருந்துச்சு, நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ. 2K எல்லாம் நான் வரும்னு நினைக்கவே இல்லை. ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங். ரொம்ப தேங்க்யூ என் ஷார்ட்ஸ் எல்லாம் டைம் எடுத்து பார்க்குறக்கு. இன்றைக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். ஒர்க்கிங் மாம்ஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்க மீல் ப்ரெப் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மீல் ப்ரிப்பில் ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷனே வந்து இட்லி தோசை பேட்டர் ரெடி பண்ணி வைக்கிறது தான். நான் 4:1 ரேஷியோவில் தான் போட்டு அரைக்கிறேன். ஃபஸ்ட்டு உளுந்து நல்லா ஆட்டி எடுத்துக்கணும். அது மஞ்சிருச்சான்னு பார்க்குறக்கு இந்த மாதிரி தண்ணியில் நம்ம உளுந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா அது உள்ளே போகாமல் மேலேயே நிற்கணும். அதுதான் வந்து ஒரு சின்ன டிப்பு. நான் அப்படி தான் கண்டுபிடிப்பேன். அரிசியும் நல்லா மஞ்சதுக்கு அப்புறமேலு ரெண்டையுமே வந்து தனித்தனியான கண்டெய்னர்ஸில் மட்டும் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். வெளியில் இருக்க ஒரு கண்டெய்னர் காலியானதுக்கப்புறம் தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் எடுக்கும்போது அது புளிக்காமலே இருக்கும். ஸோ 2 ஸ்டோர் பண்ணி வைக்கிறது பெட்டர். இப்போது 2-3 பல்சஸாவது இன்க்ளூட் பண்ணிக்கணும். அதுக்கு நைட்டே ஊற போட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியை வடிச்சிட்டு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா அது நல்லாவே முளை கட்டி வந்துடும். நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் யூஸ் பண்ணுறது இன்னுமே ஹெல்த்தி தான். பன்னீர் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போது பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை லஞ்சுக்கோ ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்க்கு எதுக்கு தேவைனாலும் வந்து டக்குன்னு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து குக் பண்ணிடலாம். 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் வந்து லெமன் ஸ்குவீஸ் பண்ணால் அது ரொம்ப புளிப்பு ஸ்மெல் வருது. ஸோ நான் தயிர் தான் போட்டிருக்கேன். தயிர் போட்டு நீங்கள் அந்த பால் பாயில் ஆகிற ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லாவே வந்து பன்னீர் தனியாகவே தரைஞ்சி வந்துடும். இது வந்து ஒரு ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அந்த பாலை அந்த ஆடையை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ புளிய முடியுமோ அந்தளவுக்கு நல்லா தண்ணியெல்லாம் வந்து ஸ்க்வீஸ் அவுட் பண்ணி எடுத்துருங்க. அந்த ரிமைனிங் இருக்கிற வாட்டர் வந்து சப்பாத்தி டோ பசியறதுக்கு அந்த மாதிரி எதுக்குன்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே வந்து ஒரு வெயிட் மட்டும் வச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக பன்னீர் ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், 1/2 அன் ஹவர் கழித்து எடுக்கும்போது இங்கே பாருங்கள் சூப்பர் ஹெல்த்தியான பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு நம்ம அந்த பால் ஸ்டோர் பண்ணுற ரேக்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது 1 வீக் வரைக்குமே வந்து நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பன்னீர். நெக்ஸ்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான மீல் ப்ரிப் வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணுறது தான். சப்பாத்தி குருமாக்கு, பிரியாணி, புலாவ் எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு ஈக்குவலான குவான்டிட்டியில் தான் எடுத்திருக்கேன். அது கெடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு சுற்று அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுட்டு அரைச்சோம் அப்படின்னா அது இன்னுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெடாமல். ஈரமே இல்லாத ஒரு பவுலில் மட்டும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எடுக்கும் போதுமே வந்து ஈரமாக இருக்கிற ஸ்பூன் அந்த மாதிரிலாம் போட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்லா ட்ரையாக இருக்கிற ஸ்பூனில் மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மார்னிங் டைமில் வந்து குக் பண்ணும்போதோ இல்லை ஈவினிங் வந்து ஏதாவது சப்பாத்தி குருமா வைக்கும்போதோ இந்த தேங்காய் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு பாதி வேலை வந்து குறைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் தேங்காய் துருவி ஒரு பாக்ஸில் போட்டுட்டு தேங்காய் துருவலை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கும். குக் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் எடுத்து வெளியே வச்சிங்கன்னா நம்ம பொரியல் பண்ணுறதுக்கு எல்லாமே ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். பிரெட் க்ரம்ஸ் வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம கட்லெட் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 பீஸ் ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் வந்து சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் பல்ஸ் மோடில் மட்டும் போட்டு கோர்ஸாக எடுத்து அரைச்சிட்டு நம்ம இதையுமே வந்து ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டோர் பாட் மயோனைஸை விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி கொடுக்கறது ஹெல்த்தியர் ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஒரு 10 முந்திரியை வந்து நல்லா சுடுதண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் சோக் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மிக்சர் ஜாரில் வந்து பன்னீர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நம்ம சோக் பண்ணி எடுத்துருக்க இந்த முந்திரியவுமே ஆட் பண்ணுறேன். டேஸ்ட்டுக்காக உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அது கூட 2 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக க்ரீமியான வந்து மயோனைஸ் வந்து ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம ஒரு சின்ன பவுலில் வந்து சேர்த்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா 2 வீக்ஸ் வரைக்குமே இந்த மயோனைஸ் வந்து கெடாமல் நல்லாவே இருக்கும்.
நிறையா கிட்ஸ் வந்து பொரியெல்லாம் கொடுத்தா காய்கறியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கட்லெட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட இந்த மாதிரி நம்ம கட்லெட் வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தியரான ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் தான். என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கோ நான் ஜஸ்ட் அதெல்லாம் வந்து சாப்பரில் மட்டும் போட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்க நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் விட்டுட்டு, நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்பைசஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் குழந்தை கொடுக்கறதுனால ஜஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை மட்டும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன். வெஜிடபிள்ஸ் வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்காக கொஞ்சமாக வந்து சில்லி பவுடரும் கொஞ்சோண்டு வந்து கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பாயில்டு பொட்டேட்டோஸையும் வந்து எடுத்து அதுலேயே போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வெஜிடபிள் மிக்ஸ் வந்து கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். இது சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பால்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் சிரப்பில் வந்து அதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அது கோட் ஆனதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் இருக்குது, பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்து தனித்தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸை நீங்கள் எல்லா பால்ஸுமே வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வேறு ஏதாவது ஷேப் வேணும் அப்படின்னா கூட இதில் பண்ணிக்கலாம். நான் சும்மா ரவுண்ட் ஷேப் தான் பண்ணுறேன் இன்றைக்கி. இந்த கட்லெட் பார்ட்டி வந்து நம்ம இருந்தது அப்படின்னா இதை வச்சு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். வீட்டில் வந்து பர்கர் பண்ணி கொடுக்கலாம். ஈவினிங் டைமில் இந்த கட்லெட்டை வந்து வெறும் டோஸ்ட் பண்ணி கூட சாப்பிட்லாம். நான் தனியாக வந்து இதை வச்சு என்னென்ன ரெசிபீஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி இதையுமே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். நீங்கள் குக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு இதை டோஸ்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாலே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் மீல் ப்ரிப் வந்து இட்லி பொடி தான். இட்லி பொடிக்கு வந்து எதுவும் ஃபிக்ஸட் ரேஷியோலாம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அரைச்சிட்டு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். மாவும் இட்லி பொடியும் இருந்ததுனாலே வந்து லேசி டேஸ்க்கு வந்து டின்னர் ரெடி. ரவா தோசை மிக்ஸ் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இருந்ததுனாலும் டக்குன்னு எடுத்து நம்ம ரவா தோசை போட்டு எடுத்துக்கலாம். ப்ரீ மிக்ஸஸ்க்குன்னு நான் தனியாக ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக்கில் அப்லோட் பண்ணுறேன். இதோட ரெசிபி வந்து அதில் வரும். ஜஸ்ட்டு சியா சீட்ஸை வந்து ஃபில் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் ஸ்மூத்தாக போகிறதுக்கு இதெல்லாம் தான் நம்ம பண்ணி வச்சுருக்க ப்ரிப்ரேஷன்ஸு. இதை ஜஸ்ட் எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட வேண்டியதான். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பிடிக்கலனாலும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.